ஹாய். இந்த ஆர்எக்ஸ்க்கு ஆர்எக்ஸ் ஜெட்டோட மீட்டர் போடுறோம் இல்லைங்க. நிறைய பேர் இப்போ மாட்டியிருப்போம். இது கொஞ்சம் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாருங்க. இப்போ யமஹாவோட மீட்டர்ல ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு சிக்னல் வந்து இங்க இருக்கும், ரைட்ல இருக்கும். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருக்கு லெஃப்ட்ல இருக்கும். அதனால நமக்கு குழப்பம் கிடையாது. ஈஸியா லைன் பண்ணிக்கலாம். ஜெட்டோட மீட்டர் போடும்போது ஒரே சிக்னல் தான். ஆனா 2 இண்டிகேட்டர் இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். 2ஓட பிளஸையும் எடுத்து இந்த சிக்னல்ல ஒண்ணா கொடுத்தீங்கன்னா 4 வேவா மாறிடும். அதாவது எந்த இண்டிகேட்டர் போட்டாலும் 4 இண்டிகேட்டர் ஒட்டுக்க எரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்காக தனியா கண்டென்சர் கட் அவுட் மாதிரிலாம் வாங்கிலாம் மாட்டுறாங்க. ஆனா அது ரொம்ப ஈஸியான வழி இருக்கு பாருங்க. இது இந்த டயோடு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த டிவி கடை, ரேடியோ கடை, எலக்ட்ரானிக்ஸ்ல எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டயோடு கிடைக்கும். 5 ஆம்ஸ், 6 ஆம்ஸ், 10 ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த டயோட கிட்டத்தட்ட ஒரு ரீடு வால்வ் தான். ரீடு வால்வ் என்ன வேலை செய்யுது? பெட்ரோல் உள்ள போகும், உள்ள இருக்கிற கம்ப்ரஷன் வெளியே வராம கத்துக்கும். கிட்டத்தட்ட ஒன் வே இல்லைங்களா? அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல்ல இது ஒரு ஒன் வே. ஒரு லைன் இந்த இருந்து போகும், ஆனா ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா இதுல லைன் வராது. இதுதான் இதோட ஸ்பெஷலு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 இண்டிகேட்டரோட பிளஸை எடுத்து 2 பக்கம் கனெக்ட் பண்ணி இது 2ஐயும் ஒன்னாக்கி டைரக்டா இதுக்கு போற பிளஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் போடும்போது இதுல பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ லெஃப்ட் தான் போட்டிருக்கேன், 4 வேவ்ல ஆகல, ரைட் சைடு இண்டிகேட்டர்ல எரியல, ஆனால் சிக்னல் கரெக்டாக கிடைக்குது. அதே மாதிரி ரைட் போடும்போதும் கரெக்டாக லெஃப்ட் எரியல, 4 வே ஆகல, சிக்னல் மட்டும் கரெக்டாக கிடைக்குது பாருங்க. அதனால இந்த டயோடு வந்து ஏன் இதை சொல்றேன்னா, இது ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம், ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. உங்களுக்கு காசு ரொம்ப மிச்சமாகும். நீங்க இந்த கட் அவுட் மாதிரிலாம் போடும்போது குறைஞ்சது 300 ரூபா வந்துடும். இது அப்படி கிடையாது, ரொம்ப விலை சீப்பானது. 5 ரூபாய் 10 ரூபாய் தான் இதோட விலையே. அதனால ஈஸியா இருக்கும். இதை நீங்க இந்த டயோட என்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்ல, நீங்க வேற ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஆல்டர் பண்றீங்க பிடிக்கிறீங்கிறப்போ ஒன் வே பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை ஒரு தடவை யூஸ் பண்ணி பழகிக்குங்க. எல்லா மெக்கானிக்குமே தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ ஓகே. இது மட்டும் மெக்கானிக்ஸ்.